Okay, you see this problem, given an array of n distinct integers. So, ஒரு arrayல n distinct integers கொடுத்திருக்காங்க. Distinctனா different integers. ஒரே நம்பர் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகாது. எல்லா நம்பரும் different. இந்த different integers தான் distinct integers அப்படின்னு சொல்றாங்க. Output the array in such a way that first element is the first maximum and the second element is the first minimum and so on. So, நம்ம அவுட்புட் என்ன பண்ணணும்? அவுட்புட்டும் ஒரு அரே தான். அவுட்புட்டும் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், ரைட்? அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். இதுல மேக்ஸிமம் என்ன? ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் 7. சோ அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். செகண்ட் எலிமெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் மினிமம். செகண்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கணும்? இதுலயே மினிமம் என்ன? அது இருக்கணும். அடுத்த எலிமெண்ட் என்னவா இருக்கணும்? செகண்ட் மேக்ஸிமம் என்ன? 6 அது இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த மினிமம் என்ன? 2 அது இருக்கணும். அப்ப அடுத்த மேக்ஸ் 5, அடுத்த மினிமம் 3, அப்ப மீதி இருக்குது. சோ இந்த மாதிரி இருக்கணும். அவுட்புட் இந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கிறதுலே பெரிய நம்பர், அதுக்கு அடுத்த எலிமெண்ட் இருக்கிறதுலே சின்ன நம்பர், அதுக்கு அடுத்த எலிமெண்ட் இருக்கிறதுலே செகண்ட் பெரிய நம்பர், அடுத்த எலிமெண்ட் இருக்கிறதுலே செகண்ட் சின்ன நம்பர். சோ இதுதான் அவுட்புட், இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட். சோ இது கிளியரா தெரிஞ்சுக்கணும். இதை படிக்கும்போது இதுதான் பார்க்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற பெரிய நம்பர், செகண்ட் எலிமெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் மினிமம், ரைட்? சோ இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட். நவ் யூ கேன் திங்க் ஆஃப் அ லாஜிக். சோ இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆயிடும்? 1 2 3 4 5 6 7 இப்படி சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது அரேல வந்து அரே இஸ் a collection of numbers, ரைட்? அரேல வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும், ரைட்? இப்ப ARR அப்படின்னு போட்டுருக்குன்னா ARR of 0 அப்படின்னா it will refer to first number which is 1. இதுவே ARR of 1, ARR of 3 அப்படின்னா எந்த நம்பரை ரெஃபர் பண்ணும்னா 0னா இது, 2னா இது, 3னா 0 1 2 3. அப்ப இண்டெக்ஸ் 3 இதான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்து மேல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப 3னா இட்ஸ் 4, ரைட்? சோ நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அந்த அரேல இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிடுறோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூ ஆர் சார்ட்டிங் இட். அடுத்தது செகண்ட் வந்து you are having one start pointer which will be 0. start pointer 1, end pointer 1. end pointer வந்து கடைசியா இருக்குது. கடைசியா இருக்குது என்ன? 0ல ஆரம்பிச்சது அப்படின்னா end pointer வந்து total length -1 இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4 5 6, டோட்டல் எத்தனை நம்பர் இருக்கு? 7 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப end pointer வந்து இந்த லென்த் -1, அதுதான் இந்த end pointer. ஓகே, சோ ஸ்டார்ட் பாயிண்டர் 1, எண்ட் பாயிண்டர் 1. ஓகே, இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ ஸ்டார்ட் பாயிண்டர் கமா எண்ட் பாயிண்டர் அதான் அடுத்தது. அப்புறம் நம்ம அரேக்குள்ளர காப்பி எண்ட் பாயிண்டர் வேல்யூ. எண்ட் பாயிண்டர்ல என்ன வேல்யூ இருக்கு? 7 இருக்கு. அதை நம்ம ஒரு அரேல காப்பி பண்ணிடுவோம். அடுத்தது அதே இதுல காப்பி ஸ்டார்ட் பாயிண்டர் வேல்யூ. ஸ்டார்ட் பாயிண்டர் என்ன வேல்யூ இருக்கு? 1, அதை காப்பி பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ட் பாயிண்டரை முன்னாடி நவுத்திப்போம், எண்ட் பாயிண்டரை பின்னாடி நவுத்திப்போம். அப்ப ஸ்டார்ட் பாயிண்டர் இங்க வந்துரும், எண்ட் பாயிண்டர் இங்க வந்துரும். இப்ப திருப்பி அதே பண்ணணும். எண்ட் பாயிண்டர் வேல்யூ காப்பி பண்ணணும், ஸ்டார்ட் பாயிண்டர் வேல்யூ காப்பி பண்ணணும். இப்ப எண்ட் பாயிண்டர் வேல்யூ என்ன? 6. ஸ்டார்ட் பாயிண்டர் வேல்யூ என்ன? 2. திருப்பி எண்ட் பாயிண்டர் வேல்யூ இங்க நவுத்திக்கும், ஸ்டார்ட் பாயிண்டரை இங்க நவுத்திக்கும், ரைட்? இப்ப திருப்பி காப்பி பண்ணு. எண்ட் பாயிண்டர் என்ன? 5. ஸ்டார்ட் பாயிண்டர் என்ன? 3. திருப்பி எண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ண நவுத்திக்கும். இது ரெண்டும் சேமா வந்துருச்சா? சேமா வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ காப்பி பண்ணா போதும், ரெண்டு வேல்யூ காப்பி பண்ண தேவையில்லை. சேமா இருந்துச்சுன்னா 4 காப்பி பண்ணுங்க. எப்ப வந்து ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டரோட ஜாஸ்தி போதோ இந்த ஐட்ரேஷன் வந்து வெளியே வந்துடலாம். இப்ப நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, நம்ம எதிர்பார்த்த அவுட்புட்.
ஓகே, ஸோ இப்போ கோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஸ்டார்ட் பாயிண்டர் ஒன்று டிக்ளேர் பண்ணிப்போம். இன்ட் ஸ்டார்ட் பாயிண்டர், அது வந்து 0, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0. அதே மாதிரி இன்ட் எண்ட் பாயிண்டர், அது என்னவா இருக்கும், லென்த் -1. அந்த அரேயோட லென்த் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு arr.length கூட கிடைச்சிடும், அது -1. இப்போ ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் பண்ணியாச்சு. நம்ம ரிட்டர்ன் பண்றது பாருங்க, ஒரு அரே லிஸ்ட் ரிட்டர்ன் பண்றோம். இப்படி டிக்ளேர் பண்ணா அரே, ரைட், அரேன்றது என்ன, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல என்ன டேட்டா டைப் இருக்கு, லாங் டேட்டா டைப். லாங்ன்றதும் இன்டிஜர் தான். என்ன டிஃபரன்ஸ்னா, இன்ட்னு போட்டா 4 பைட் தான் அலோகேட் ஆகும், இதுவே லாங்னு போட்டா 8 பைட் அலோகேட் ஆகும், ரைட். சோ நம்ம ரிட்டர்ன் பண்றது ஒரு அரே லிஸ்ட். அரே லிஸ்ட்ன்றது என்னன்னா, அதுவும் அரே தான், அதுவும் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான். ஆனா டைனமிக்கா நம்ம நிறைய எலிமெண்ட் ஆட் பண்ணலாம் அதுல. அது டைனமிக் அரே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 7 எலிமெண்ட் தான் இருக்கு. சோ இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணா 7 எலிமெண்ட் தான் இருக்கும், அதுக்கு மேல நம்ம ஆட் பண்ண முடியாது. ஆனா அதுவே அரே லிஸ்டா இருந்தா நம்ம நிறைய எலிமெண்ட் தேவையும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அந்த அரே லிஸ்ட்ல தான் நான் என்ன பண்ணணும்னா, புதுசா ஒரு அரேல போய் ஆட் பண்ணணும்ல, சோ அந்த அரே லிஸ்ட்ல தான் ஆட் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு நம்ம அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, this is a result array, right? result அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு வந்து நம்ம இது பண்றது, this is the புதுசா கிரியேட் பண்ணும்போது நம்ம புதுசா மெமரி அலோகேட் பண்ணனும். so this is how you create an array list. நான் இந்த அரே லிஸ்ட்க்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். எப்படி இன்டிஜருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றனோ அதே மாதிரி இந்த அரே லிஸ்ட்க்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இந்த மாதிரி அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம நியூ ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் மெமரி அலோகேட் பண்ணிக்கணும். நியூ அந்த அரே லிஸ்ட்க்கு மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் அரேவை சார்ட் பண்ணிக்கணும். ஓகே, சோ எக்ஸிஸ்டிங் அரேவை எப்படி சார்ட் பண்றது, அரேஸ் டாட் சார்ட், அந்த அரேவை கொடுப்போம், அவ்வளவுதான். இப்ப அந்த அரே சார்ட் ஆயிடுச்சு, ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லூப் அடிச்சு ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்டர் காப்பி பண்ணனும், அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்டர் காப்பி பண்ணனும். ஓகே, while start pointer less than end pointer, ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காப்பி பண்ணனும், அந்த அரே லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்டர் காப்பி பண்ணனும். எண்ட் பாயிண்டர் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணனும், அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்டர் காப்பி பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ணனும், I have கடைசியா இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணனும். அப்ப res.add கடைசியா இருக்கிற வேல்யூ என்ன, arr of ep end pointer. சோ ஃபர்ஸ்ட் கடைசியா இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்டர். சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்டார்ட் பாயிண்டர் எங்க இருக்குது, எண்ட் பாயிண்டர் கடைசியில இருக்குது. ஃபர்ஸ்ட் 7 ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் 1 ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும், ஸ்டார்ட் பாயிண்டரை முன்னாடி நவுத்திக்கணும், எண்ட் பாயிண்டரை பின்னாடி நவுத்திக்கணும். கரெக்ட், ரைட். ஓகே, ரைட். இப்ப இதே மாதிரி நீங்க பண்ணிட்டே வரும்போது பாருங்க, ஸ்டார்ட் பாயிண்டர் இங்க முடிஞ்சிடும். ஒரு வாட்டி என்ன ஆகும்னா 3க்கு வந்துடும். 3க்கு வரும்போது அதாவது இங்க இருக்கு, இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம சார்ட் பண்ணிட்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, you will ஃபைனலா வந்து இதை சார்ட் பண்ணா என்ன வருது, 1 2 3 4 5 6 7, கரெக்டா. சோ இது இப்படி வந்துட்டு கடைசியில ஸ்டார்ட் பாயிண்டர் ரெண்டு பாயிண்டர் ரெண்டும் கடைசியா இங்க வந்து நிக்கும். இது ரெண்டும் சேமா இருக்குது அப்படினாலே இந்த லூப் வெளியே வந்துடும். ஏன்னா லெஸ் than தான் போட்டிருக்கேன், லெஸ் than ஈக்குவல் டு போடல. எப்ப ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் ஈக்குவலா இருக்கோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 4 மட்டும் கடைசியா காப்பி பண்ணணும், கரெக்ட். அப்ப அதுக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் நம்ம போடணும். ஆனா சில டைம்ல அது பண்ண தேவையில்ல. எப்ப பண்ண தேவையில்ல அப்படின்றதையும் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்னொரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, 8. அப்ப என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் பாயிண்டர் இங்க இருக்கும்போது எண்ட் பாயிண்டர் இங்க இருக்கா,
அப்புறம் மூவ் பண்ணிட்டே வந்தோம்னா ஃபைனலா ஸ்டார்ட் பாயிண்ட் இங்க இருக்கும்போது எண்ட் பாயிண்ட் இங்க இருக்கும். இதை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் எண்ட் பாயிண்ட் இங்க வந்துடும், ஸ்டார்ட் பாயிண்ட் இங்க வந்துடும். அப்ப ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கேட்டர் ஆயிடுச்சு. அந்த டைம்லயும் லூப் போட்டு வெளியே வந்துடும். ஆனா அந்த டைம்ல நம்ம காப்பி பண்ண தேவையில்லை. நம்ம எப்ப காப்பி பண்ணணும் அப்படின்னா, if start pointer is equal to end pointer இருந்தா மட்டும் நம்ம அந்த அரே லிஸ்ட்ல வேல்யூவை ஒரு அந்த 4 மட்டும் தனியா போட்டணும். ஓகே, இது பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அந்த அரே லிஸ்ட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த அரே லிஸ்ட் எங்க இருக்குது? ரெஸ். நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் அந்த ரெஸ் ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதுதான். ரன் அண்ட் சி. ஓகே, நான் இந்த ஒரு தனி இஃப் கண்டிஷனை போட்டிருந்தேன், அதை எடுத்துட்டு இங்க ஈக்குவல் டு போட்டேன் வைல் லூப்லே. அப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்றதெல்லாம் இங்கேயே கூட பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது மைனஸ் மைனஸ் அப்படின்றது இபி ஈக்குவல் டு இபி மைனஸ் 1. இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்கும். இப்ப இண்டெக்ஸ் பண்ணும்போது இபி வேல்யூ என்ன? இனிஷியலா அரே லென்த் -1 கட்டா அந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகும், போஸ்ட் டிக்ரிமெண்ட். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எஸ்பி என்ன? 0. அப்ப அரே ஆஃப் 0 என்ன? ஃபர்ஸ்ட் வேல்யூ. அது ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளஸ் பிளஸ் 0ல இருந்து 1 ஆகும். ரைட். சோ தனியா பண்றதுக்கு பதிலா நம்ம இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகிறதுனால டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு.